நடிகர் அஜித்தினுடைய தாயாரான மோகினி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமாயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது அஜித் அவர்களுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் தாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். ஸோ விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அஜித்தும் விஜயும் நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. என்னதான் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இரு துருவங்களாக தான் வந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தளபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 பேருமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவோட முடிஞ்சு போயிடுச்சு. வெளியில் வந்து பார்க்கும்பொழுது 2 பேருமே நல்ல ஒரு நண்பர்கள். இவங்களுடைய நட்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துல இருந்து இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அஜித் அவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரில் போய் அஞ்சலி செலுத்துறதா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் அஜித் குமார் திரையுலகத்தில் இருந்து விலகி தன்னுடைய ஃபேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்பவே வந்து ஈடுபட்டுருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருக்கு பைக் ரேஸ் போகிறது, கார் ரேஸ் போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சில காலங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஷாலினி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஃபேஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி ரீதியில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்து தெரிய வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த விஷயத்தையே வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தன்னுடைய திரைப்பட உலகத்தில் பார்த்திங்கன்னா தன்னை வந்து மிகப்பெரிய ஆளாக காட்டினதுக்கு அப்புறமா தான் இப்போது அஜித் அவர்கள் தன்னுடைய ஃபேஷனை நோக்கி வந்து போயிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயார் வந்து காலமாகியிருக்காங்க. ஸோ அவருடைய தந்தை வந்து காலமானது வந்து இப்போ தான் ரீசெண்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்களுடைய தந்தை வந்து காலமாயிருந்தார். உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயாரும் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ இந்த இழப்பு பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. தொடர்ந்து அவருடைய வீட்டில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த சோக சம்பவம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அஜித் அவர்களுடைய தாயாருடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய கஷ்டங்களை சோகங்களை வெளிப்படுத்த முடியாமல் கலங்கி போய் அஜித் அவர்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்படி கலங்கி நிற்கக்கூடிய நண்பனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து சிஎம் விஜய் போய் நேர்லேயே பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ தாயார் மறைந்த நிலையில் அஜித் வந்து சென்னை திரும்பியிருக்காருங்க. ஏன்னா தன்னுடைய தாய் வந்து காலமாவார் அப்படின்னு தெரியாது. ஸோ இவர் வந்து ஒரு சில விஷயமா வந்து துபாய் போயிருந்தார். வயது மூப்பின் காரணமாக உடல்நலக்குறைவின் காரணமாக தான் தாய் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அஜித் பார்த்திங்கன்னா சென்னை திரும்பிட்டார். சென்னை இவர் வந்த உடனேயே விஜய் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஸோ அஜித்தினுடைய தாயார் மோகனுடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடக்க போகுது. தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவர் தாங்க அஜித் குமார். அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம், தாய் மோகினி. சுப்பிரமணியம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து உயிரிழந்திருந்தார். சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அஜித்தினுடைய தாய் மோகினியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலமாகியிருக்காங்க. ஸோ இது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதாவது இந்த உயிரிழப்பு ஏகே குடும்பத்தை மட்டும் கிடையாதுங்க, அவருடைய ரசிகர்களையுமே மிகப்பெரிய சோகத்தில் வந்து ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அஜித் குமார் எந்த பின்னணியும் இல்லாமல் தான் சினிமாவுக்கு வந்தவர். ஸோ எந்த பின்புலமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வரும்பொழுது எல்லா கஷ்டங்களையும் பார்த்துருக்காரு. எந்த பின்னணி இல்லாமல் வந்திருக்காரு. ஏகப்பட்ட தோல்விகள், விபத்துக்கள் இப்படி எல்லாம் சந்தித்து இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் வந்து அந்த தோல்விகளை கண்டு துவண்டு போயிடலைங்க. கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்றத உறுதியாக வச்சுக்கிட்டு போராடி இருக்காரு. ஃபினிக்ஸ் பறவை எப்படி தோல்வி அடைந்தாலுமே கூட மீண்டும் மீண்டும் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவரும். ஸோ நல்ல மேலே எழுந்து வந்தவர் தான். அப்படி அவர் வரத்துக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்களை பார்த்தாரு. முதல் காரணம் அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டியும் அவர் முன்னுக்கு வந்திருக்காருன்னா அவருடைய தன்னம்பிக்கையை வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அவருடைய தன்னம்பிக்கை அப்படின்றத அவர் எப்போதுமே இழந்ததே கிடையாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும் அந்த மாதிரி ஒரு சில நம்பிக்கையோடு இருந்திருக்காரு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோர் தான். ஸோ எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவங்களுடைய முயற்சி வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோருடைய உறுதுணை இருக்கத்தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் அஜித் அவர்களுக்கு அவங்களுடைய பெற்றோரும்
சின்ன வயசுலேருந்தே அஜித்துக்கு தன்னால் முடிஞ்ச உதவுகளையும் ஆதரவுகளையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவருக்குள்ள எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு வந்து பிறந்திருக்கு அப்படின்னு அவங்களுடைய உற்றார் உறவினர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கூட அ அஜித்தினுடைய தாயார் மோகினி அந்த அளவுக்கு வந்து திரையுலகத்தில் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து சிம்பிளானவங்க தான். அவங்களுக்கு எ பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஷாலினியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லபடியா அவங்களுடைய வீட்டிலேயே வச்சு தான் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் வயது மூப்பு அப்படின்னு வரும்பொழுது அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு இழப்பை வந்து அஜித் அவர்கள் வந்து தாங்கிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தந்தை வந்து இறந்திருக்காரு. உடனே வந்து தாய் வந்து காலமாயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இப்போ இருக்காரு. அதாவது அவங்க வளர்ந்த பிறகு தான் அஜித் வந்து தன்னுடைய தாய் மோகினியையும், தந்தை சுப்பிரமணியத்தையும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நமக்காக வாழ்ந்து நமக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூடவே வச்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் வீடும் கட்டியிருக்காரு. வீடு கட்டினதுக்கு அப்புறமா கூட யாரையும் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்று, அவங்களுடைய அண்ணனுக்கு ஒன்று, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வந்து ஃப்ளோர் கட்டி குடும்பமாக ஒட்டுக்கா கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குணங்களும் செயல்பாடுகளும் கூட அவருக்கான ரசிகர்களை வந்து அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லணும். ரொம்ப வந்து நல்ல ஒரு மனிதன் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு இந்த சோகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருடைய சோகத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக நெடுங்கால நண்பனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரில் போய் தங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே சங்கீதா விஜய் அவர்கள் லண்டனில் இருந்தாலுமே வந்து உடனடியாக வந்து ஆறுதல் கொடுத்துருந்தாங்க ஷாலினிக்கு. ஏன்னா ஷாலினிக்கும் சங்கீதாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பும் கூட அப்படித்தான். தளபதிக்கு இருக்கக்கூடிய நட்பும் அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஸோ நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருந்தாலுமே கூட அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் சங்கீதா உடனே பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ விஜய் வந்து முதல்லயே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய இரங்கலை தெரிவித்திருந்தார். ஸோ அஜித் துபாயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா நேரில் போய் அவங்களுக்கு வந்து இரங்கலுக்கு தெரிவித்திருக்காரு. ஸோ என்ன தான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து கைகோர்த்திருக்கணும். ஒரு சங்கடமான சூழ்நிலைகளில் நமக்கு வந்து ஆறுதல் தேவைப்படும் இல்லையா? அந்த ஒரு ஆறுதலை விஜய் அவர்கள் இப்போ அஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல நண்பர்களாக வந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நிறைய நடக்கணும். விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது அவர் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து அஜித் சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ கூடவே இருந்தார். டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக இருந்தார். எல்லாம் வந்து சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஒரு நட்பினுடைய விசுவாசத்தின் மூலமாக இவர் வந்து வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் போய் அந்த இடத்துல நின்றுருக்காரு. ஸோ போன உடனே அஜித் அவர்களை கட்டிப்பிடித்து தன்னுடைய ஆறுதலை வந்து கொடுத்துருக்காரு. இந்த உண்மையான நட்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.